ரொட்டீனை வந்து நாங்கள் vlog-ஆ வந்து கன்வே பண்ணுறோம். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு. ஹாய் காய்ஸ், இப்போ ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 8:30. இன்னொரு ட்ரெயின் வந்து நேருக்குது. அங்கே தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. இவங்க வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், ட்ரெயின் வந்துச்சு. பார்த்தா ஃபுல்லாக போகுது, ட்ரெயின் ரஷ்ஷாக போகுது. எப்படி ஏற போகிறோன்னு தெரில இதில். காய்ஸ், என் ட்ரெயின் நாங்கள் வந்து ஏறல, ஏன்னா ட்ரெயின் ஃபுல் ரஷ்ஷாக போயிடுச்சு. அதெல்லாம் நெக்ஸ்ட் ட்ரெயினில் போகலான்னு சொல்லி விட்டோம். காய்ஸ், செகண்ட் ட்ரெயினாக பார்த்தா ரஷ்ஷாக தான் இருக்குது. ஏறி தான் போய் ஆகணும் இதில். வாங்க. கைஸ், வெற்றிகரமாக ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே வந்து போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் காலேஜுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷெட்டில் ஏறி உள்ளே போக வேண்டியதுதான். வாங்க, ஷெட்டில் பஸ் அங்கே நிற்குது. நான் வந்து காட்டுறேன் இருங்க, அப்புறம் வந்து உள்ளே போயிடுறேன். காலேஜுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து கேண்டீன் போகலான்னு இருக்கோம். கேண்டீன் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ண. கைஸ், கேண்டீன் வந்துட்டோம். போய் என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். டீயா காஃபியான்னு கேட்டு சரி விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ தான் பில்டிங்குள்ளே வந்தோம். லிஃப்ட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், இப்போ தான் வந்து பிரேக் டைம். அதனால் வந்து நாங்கள் ஜாவா போகலான்னு இருக்கோம். வீடியோ வந்து போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நானே என் ஃப்ரெண்ட்ஸில் ஜாவா பண்ணியே இருக்கோம். இவர் நசீர், இவர் பேர் சையத், மச்சான் பிரதீப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்போ எந்த பிளாக்ஸில் இருக்கோமா, B2 அந்த பிளாக்ஸில் இருக்கோம். இப்போ நேராக போகிறோம்னா நம்ம ஜாவா கேண்டீன் பக்கம் போயிட்டு இருக்கோம். அப்படியே யூட்டன் பண்ணி பார்த்தோம். யூட்டன் கிடையாதா? ஸோ சார், யூட்டன் ஆப்ஷன் நாங்கள் இப்படி திரும்பி வைங்க பாருங்கள். இதுதான் நாங்கள் போகிற வழிகள். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு நசீர் அந்த பக்கம் வராப்புல வர பாருங்க. அந்த பொண்ணை சைக்கிள் கேரி பின்னாடி எவர் வராரு. கைஸ், இப்போ எதுக்கு நம்ம ஜாவா கேண்டீன் போகிறோம்னா, நம்ம பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலையில் வரையில் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறோன்னு சொல்லி ஒரு தண்ணி கூட குடிக்காமல் வந்திருக்காங்க. இப்போ அதனால் இப்போ நான் வந்து பக்கத்தில் பிஜி இருக்கிறனால நாங்கள் பக்கத்தில் சாப்பிட்டுட்டேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போய்க்காண்டி இப்போ ஜாவாக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஜாவா வந்துருச்சு. இப்போ ஜாவாக்குள்ளே காலை வச்சு உள்ள நுழைய போகிறோம். வாங்க, நாங்கள் ஜூஸ் குடிக்கிற ஃபோட்டோ எடுத்து போடுறோம், வீடியோ எடுத்து. ஓகே கைஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஜாவாவை சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க பார்ப்போம். கைஸ், ஃபைனலி ஜாவா கிட்ட வந்தாச்சு. வாங்க உள்ளே போகலாம். ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் கைஸ். பிரேக் டைம் ஆனாவே போகலாம். வாங்க போகலாம். நம்ம பாய்ஸ்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி இங்கேருந்து ஃபுல்லாக ஃபேக்கல்ட்டிஸும் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. பிரியாணி, தந்தூரி எல்லாமே கிடைக்கும். ஜாவாவில் கிடைக்காதது எதுவுமே இல்லை. அப்படியே உள்ளே வந்தோன்னா இது வந்து ஏசி. ஆனால் இங்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். நம்ம பட்ஜெட் அது இல்லை.
பார்த்தீங்கன்னா எங்கள் ஜாவாக்குள்ளே பார்த்தீங்கன்னா சப்வே இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாக ஹை கிளாஸ் பசங்க இருப்பாங்க. நம்ம எப்போவுமே லோ கிளாஸ் தான் கைஸ். இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற இடம் கைஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இது பிரியாணி. ஆனால் இந்த கடைக்கு மட்டும் நாங்கள் போகவே மாட்டோம், ஏன்னா ஃபுல்லாக வெஜ்ஜு. எங்கள் கேங்கில் யாருக்குமே வெஜ்ஜு பிடிக்காது. ஸோ இங்கே ஃபுல்லாக கேபிட்டேரியா மாதிரி கைஸ். லஸ்ஸி, ஷவர்மா, ஐஸ்கிரீம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஜாவாக்குள்ளே வந்துட்டா போதும். சாப்பாடு தரமாக இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஒரு சில இது அஃபோர்டபுளாக இருக்கும். பிரதீப் போய் வந்து ஜூஸ் வாங்குறான்னு பின்னா இருங்க, பின்னு போட்டு வந்துடுறேன். எது ஜூஸ் வாங்குறேன்? 5 வாங்குறேன். ஓகே, 5 ஜூஸ் வாங்குறான். ஜூஸ் எப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். இப்போ நம்மளுக்காண்டி அவன் ஜூஸ் வாங்கிட்டு வந்தா. இப்போ நாங்கள் எல்லாம் ஜூஸ் குடிக்க போகிறோம். எதுக்காண்டி ஜூஸ் குடிக்க போகிறோம்? என்ன ஜூஸ்டா? இங்கே வெயில் கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. மேக்ஸிமம் 55 செல்சியஸ் மேலே இருக்குது. அதனால் இப்போ வந்து எல்லாம் 4 ஜூஸ் ஆர்டர் பண்ணோம், பார்த்தா 2 தான் வந்துக்குது. இந்த 2 சாப்பிட்றாங்க. எல்லாருமே எனக்கு கீழே தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நாங்கள் வாட்டர் மெலன் ஜூஸ் குடித்தோம். செம்ம டேஸ்ட்டு. யாராலும் அடிச்சிட முடியாதீங்க. லெமன் ஜூஸ் இங்கே வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் குடிக்கலாம். ஒரு 2 வாட்டர் மெலன், ஒரு லெமன் ஜூஸ். வீடியோவாக பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுடா. நைட் ஹோம் டெலிவரி கூட பண்ணிட்டு இருப்பேன். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுடா. மக்களை ஏமாத்துறீங்களா? ஏன்டா இப்படி? குடிச்சு முடிச்சிருக்கோம். குடிச்சது லெமன் ஜூஸ், வாட்டர் மெலன். நான் வாட்டர் மெலன் குடிச்சேன்டா. நீங்க லெமன் குடிச்சா நான் என்ன பண்ணுறது? மக்களே, நீங்க இவ்வளோ பொய் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. நான் வாட்டர் மெலன் தான் நான் குடிச்சேன். அது கூட ரெட் கலர் இருந்துச்சு. என்ன ஜூஸா குடிச்சாங்க? லெமன் ஜூஸ். ஜூஸே வாங்கல அவன். வாங்கினதே 2 ஜூஸ். ஆமா, 2 வாங்கி நான் ஜூஸ் வாங்கவே இல்லைங்க. என்னடா ஏன்டா இப்படி போயிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 11 o'clock ஆகுது. நாங்கள் 11:50 உள்ள கிளாஸில் போனால் எங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. அதனால் இப்போ எல்லாருமே கிளாஸுக்கு போகிறோம். கிளாஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். காய்ஸ், இப்போ நான் பாலி பிளாக் வந்துடும். எதுக்காண்டி பாடி பிளாக் வந்துருக்கோம்னா, இங்கே ஒரு ஸ்டாஃப் பார்க்க வேண்டி மீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அடுத்தபடி லேப் ஆகணும் எங்களுக்கு தெரியாது. லேப் தான் நாங்கள் வந்து பாலிடெக்னிக் பில்டிங்லேயே இருந்தோம். லேப் இல்லைனா நாங்கள் வந்து இப்போ திரும்ப 9th floor வரைக்கும் போனேன், எஃப்எஸ்எஸ் பில்டிங்காண்டி. அதனால் எங்கள் ஸ்டாஃப் பார்த்து கொஞ்சம் கிளியரிட்டி பண்ணிகிட்டே போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். அதை கிளியர் பண்ணிட்டு நாங்கள் போயெல்லாம் உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோ போடுறோம். தேங்க்ஸ். இதான் எங்கள் பாடி லேப். நல்லா இந்த பில்டிங் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா. ஹாய் காய்ஸ், இப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். வீட்டுக்கு போய் சமையல் செய்யணும். பசங்க போயிருக்கானுங்க, என்ன செஞ்சுருக்கானுன்னு தெரியல. வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். செம்ம வெயில் அண்ணா இன்னைக்கு. ஆனால் ஒன்றும் முடியல காய்ஸ். இப்போ ஒரு பிளான் போட்டிருக்கோம் படத்துக்கு போகலான்னு. அது எக்ஸிக்யூட் ஆகுமா இல்லை ஆகாதான்னு தெரியல. நசீப் ப்ரோ கண்டினியூ பண்ணுவேன். என்னடா சும்மா தானடா. அவ்வளோதான்.